மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கடந்த பதிவில் 4 ராசிக்கு சொல்லியிருந்தேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். மே மாதம் என்னென்ன சவால்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவு இன்னும் ஒரு 4 ராசிக்கு யார் யாருன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசியாக வரேன். சவால்னால் சமாளித்து தானே ஆகணும். ஆனால் அந்த சவால்களை சமாளிக்க முடியுமா? எஸ், கடவுளுடைய துணை இருந்தால் சவாலை சமாளிக்கலாம். கடவுளுடைய துணை இருந்தால் சவாலை சமாளிக்கலாம். அதுவும் இந்த 4 ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா யார் மிரட்டலுக்கும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் சவாலை சமாளிப்பீங்க. ஆமாம், அப்படிப்பட்ட 4 ராசிக்காரர்கள் இந்த மே மாதம் உங்களுக்கு சௌரியமாக இருக்குது. முதல்ல இந்த இடத்துல சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் கோபத்தை சவாலாக சமாளிக்கணும். கோபம் பயங்கரமாக வரும் இந்த மாதத்தில். வெயில் வேறு அதிகமாக இருக்குது, கோபமும் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுடைய தொழிலாளர்கள் நடந்துக்க மாட்டாங்க, மேலாளர்கள் நடந்துக்க மாட்டாங்க, குடும்ப உறுப்பினர்கள் நடந்துக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் மன குளைச்சலை கொடுப்பான், மன உளைச்சலை கொடுப்பான். உடல் உளைச்சல், மன குளைச்சல். இந்த உளைச்சல் இது பாருங்க, உடஞ்சி உளைச்சல் ஆகுது. அப்போ அது மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரவங்க இந்த மாதத்தில் இந்த சவாலை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் ஜெயிப்போமா? நீங்கள் ஜெயிக்காமல் யார் ஜெயிக்க போகிறா? அதனால் உங்கள் கோபத்தை இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. கோபம்ன்றது என்ன தெரியுமா? இந்த கோபத்தினால ஏதாவது லாபம் வந்தால் பரவாயில்ல, இந்த கோபத்தினால ஒரு லாபமும் வராது. நம்ம சில பேர் சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சண்டை போடுறதுனால எந்த லாபமும் வராது. சண்டையை யார் ஆரம்பிக்கிறானோ, நம்ம தப்புன்னு தெரிஞ்சு ஒருத்தன்ட்ட சண்டை போடுவோம். அவன் தப்பு பண்ணியிருப்பான், நம்ம சண்டை போடுவோம். ஆனால் தோற்று போகிறது நம்மளாக தான் இருப்போம். சண்டை தப்புன்னு ஒருத்தவன்கிட்ட போய் இது தப்பு பண்ணியிருக்கடா அப்படின்னு ஒருத்தவன்ட்ட சுட்டி காட்டினா கூட, சுட்டி காட்டினதுக்கு பலன் நமக்கு என்னென்னா நமக்கு நஷ்டம்னு வரும். அதனால் ஏன் இன்னொருத்தனை சுட்டி காட்டிக்கிட்டு இந்த மாதத்தில் வேண்டாம், கோவப்பட வேண்டாம். அப்போ எப்படி தான் இதை சமாளிக்கிறது? அதான் சவால். அப்போது இதை சில பேர் நம்மளை என்ன பண்ணுவான், மிரட்டி பார்க்குறதுக்கு ஐடியா பண்ணுவான். அதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க. நீங்கள் ராஜதந்திரி, நீங்கள் ராஜதந்திரி, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கிங் மேக்கர். நீங்கள்லாம் மிரட்டுறதுக்கு பயப்படலாமா? பயப்படக்கூடாது. அதனால் எப்பேற்பட்ட மறைந்து யார் உங்களை தாக்கிறதுக்கு நினச்சாலும், வார்த்தையால் சரி, பணத்தால் சரி, இது மாதிரிலாம் என்னென்ன வேணாலும் சித்து விளையாட்டு பண்ணுவாங்க. அவங்கள பற்றிலாம் யோசிக்காமல் சமயபுரம் மாரியம்மன் மேலே பாரத்தை போட்டு வேலையை நடத்துங்க. நிச்சயமாக சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு சக்ஸஸை உண்டாக்குவாங்க, தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. கோபம் மட்டும்தான் பிரச்சனையாக இந்த மாதத்தில் வருங்கிறதுனால கோபத்தை அப்படி தள்ளி போடுங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள், மேஷன்றன்னு நினைக்காதீங்க, சிம்மராசிக்காரர்கள் கோபத்தை தள்ளி போடுங்க. அடுத்தது உடல் நலங்களில் இந்த கோபம் அதிகமாக வரும்போது உடல் நலம் கொஞ்சம் பின்தங்கும். வயிறு உபாதைகள், அதேமாரி கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபத்தில் அதிகமாக சாப்பிடவும் செய்யாதீங்க. காரப்பொருட்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கடன் அடைக்கப்படும். சிம்மத்திற்கு தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை தைரியம்தான் வெற்றி தரும். கன்னிராசிக்காரர்களுக்கு பகையை வெல்லக்கூடிய மாதம். சில பேர் உங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தவங்க, இடைஞ்சலாக இருந்தவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இந்த மாதத்தில் குடும்பத்தோட ஆதரவு அதிகமாகும். இந்த காதல், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பணம் உயர்வு ஏற்படும். பண தடுமாற்றங்கள் நீங்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தெய்வ பலத்தினால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முடிஞ்சால் திருத்தணி முருகனை மனசார நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு யார் மூலமாக, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். கன்னிராசிக்கு சில பேருக்கு பட வாய்ப்புகள் வரும். மீடியா சம்பந்தப்பட்ட
மனிதர்களுக்கு நல்ல வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஆதரவு அதிகமாகும். சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக கன்னிராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். நம்ம இந்த மாதத்தை பொறுத்தவரை சிரிப்பை நமக்கு முதலீடாக வச்சுக்கணும். புன்னகை நமக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பண வரவு சராசரியாக இருக்கும். ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது. தேவைப்படும் நேரத்தில் பண வரவுகள் ஏற்படும். கொஞ்சம் பயம் ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில். ஆனால் பயப்படாதீங்க, அந்த பணத்தை எப்படியோ ஈடுகட்டி கொண்டு வந்துடுவீங்க. லாஸ்ட் மினிட்டு சக்ஸஸ் ஆகிடும். வேலை சுமை அதிகரிக்கும். கொஞ்சம் வெளியூர் பயணங்கள்லாம் திடீர்னு செல்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் எந்த கமிட்மெண்ட்டும் முதல்ல வச்சுக்க வேண்டாம். நீங்கள் யாராவது உங்களை நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. திடீர்னு வேறு ஒரு வேலை வந்துடும். அப்புறம் யாருக்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் போய் சாரி கேட்குற மாதிரி இருக்கும். ஆக துளாராசிக்காரவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அடிக்கடி பயணங்கள் செல்கிறதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை திடீர்னு பயண மாற்றங்கள், அது ப்ரோக்ராம் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் துளாராசிக்காரர்கள் வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக என்ன உடல் நலத்தில், அப்படி என்னங்க உடல் நலத்தில் எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்தவரை துளாராசிக்காரர்கள் முக்கியமாக டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மம், கன்னி, துலாம் இந்த 3 ராசிக்காரர்களுமே வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிறந்த மருந்தாக அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எதிர்ப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன நீங்கள் என்னை இப்படி கேட்காம செய்கிறீங்க அப்படின்லாம் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் திடீர்னு போர்க்கொடிலாம் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்கள சமாளித்து ஒரு விஷயத்தை பர்மிஷன் வாங்கணும். அதனால் விருச்சிக ராசிக்காரவங்க நிறைய பர்மிஷன் வாங்கிறதுக்கு தயாராக இருங்க. பொய் சொல்ல வேண்டாம். அதே நேரத்தில் கொஞ்சம் மேலதிகாரிகள் பாராட்டெல்லாம் கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய பாராட்டெல்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு அமையும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. பொய் சொல்லி செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த செலவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவை பண்ண வேண்டிய கட்டாயம் விருச்சிகத்துக்கு ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரட்டாக பண்ணுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அப்போ தான் நம்பிக்கை அதிகரிக்கும். யார்ட்டையாவது சொல்லிட்டோம்னா அந்த புதிய முயற்சிக்கு முதல்ல தடா போட்டுருவாங்க. நீ இதை செய்யக்கூடாதுன்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது மாதிரி விஷயங்கள், தொழிலில் உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை சமாளிக்கிறதுக்கு தயாராக இருங்க. அந்த நேரத்தில் யாராவது உங்கள் பிளாக்மெயிலெலாம் பண்ணுவாங்க. நீ எப்படி ஆள் தெரியுமா, உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படிலாம் கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்களே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அஞ்ச வேண்டாம். ரிலாக்ஸாக இருங்க. சில விஷயத்தை பேசி தீர்த்துக்கலாம். அதை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் மே மாதம் முழுமையாக விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். விநாயகரை வணங்கிட்டு ஒரு காரியங்களை துவங்குங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்தில் அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபார ரீதியாக புதிய முடிவுகள் எடுக்கும்போது 1க்கு 2 தடவை யோசிப்பது நல்லது. இந்த மாதங்களிலே வெளியூர் பயணங்கள், கொஞ்சம் கடனை வாங்கி போயிட்டு வர வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில என்ன சொல்லுவாங்க, அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கணக்கை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ அதனால் எதுவும் ஈஸியாக இந்த மாதம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் பயப்பட வேண்டாம்.
சில பேரோட மிரட்டலுக்கு பயப்பட வேண்டாம், காலத்தோடைய மிரட்டலுக்கு பயப்பட வேண்டாம். மாதத்தோடைய 2வது வாரம் முடிஞ்சு 3வது வாரத்துலேருந்து படிப்படியாக லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த தொழில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் ஏற்படும். அதாவது எந்த இடத்துலையும் தலை குனியாமல், எந்த இடத்துலையும் தன்னுடைய கௌரவம் பாதிக்காமல் இந்த மாதம் இந்த 4 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக மேன்மை அடைவீர்கள். நல்லது நடக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள். இந்த மே மாதம் முழுமையான வெற்றி அடைவீர்கள். மீண்டும் அடுத்த 4 ராசிக்கு அடுத்த நாட்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.